மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆரோக்கியமான மழைக்கால தின்பண்டம் ஒண்ணு தான் பார்க்க போறோம். மழை டைம் இந்த இத சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை தோசைக்கு எப்படி மாவ கலக்கி எடுத்துக்கிடுவோமோ, அதேபோல உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, தோசைக்கு பதத்துக்கு நம்ம மாவ கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா துருவுன தேங்காய், அத வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பட்டி, கருப்பட்டி இல்லாதவங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் விதைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் கொஞ்சம் போட்டு, நல்லா அந்த தேங்காய், அப்புறமா கருப்பட்டி, ஏலக்காய் விதைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல அடுப்புல வச்சு கல்லுல வந்து எண்ணெய தடவி, தோசை சுடுற மாரி கோதுமை தோசைய சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய், கருப்பட்டி, அப்புறமா ஏலக்காய் அத வந்து பரன்னு தூவி விட்டுட்டு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லன்னா நெய் ஊத்தி மடிச்சு வைக்கணும். மாத்தி போட்டுறாதீங்க. அப்புறமா தோசை வராது. மடிச்சு வச்சு 2 பக்கமும் மாத்தி மாத்தி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான தின்பண்டம் சாப்பிட்டுருக்கீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.